உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோட கூட பைபிளிலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து, அது என்ன சொல்கிறார் இயேசு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னா, அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்பி அதில் செயல்படுறதுனால பிழைப்பான். தேவனுடைய வார்த்தைகளை நம்பி அதில் செயல்படுகிறதுனாலே அதில் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் விசுவாசித்தும் கிரியை செய்யாவிட்டால் அது விசுவாசம் அல்லவேன்னு போயிடுது. கிரியை இல்லாத விசுவாசம் ஒன்றுக்கும் உதவாது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரிக்கிறதை பற்றி இப்பொழுது நாம் பேசப் போகிறோம். அதை கவனியுங்கள். நம்முடைய இருதயத்தில் ஒரு வெளிப்பாட்டை, கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதை நாம் கொஞ்சம் முயற்சி செய்து தான் பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதி அவருடைய மனதை குருடாக்கி தேவனுடைய வசனங்கள் விளங்காதபடிக்கு அவர்களை மனக்கண்களை குருடாக்கி வச்சுருக்கான்னு 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய மனது வெளிச்சமாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும். அந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் உங்களுடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமாகும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சபைக்கு பவுல் எழுதுறதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நாம் சபைக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் நம்முடைய மனக்கண்கள் தேவையான அளவுக்கு பிரகாசமாக இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க வேண்டிய விதத்தில் இன்னும் பார்க்கலை. அதான் ஒரு மனுஷனுடைய கண்ணை சுகமாக்கி விட்டாராம். என்ன எப்படி தெரியுதுன்னு கேட்டாக்க, நடக்கிற மனுஷனை மரம் மாதிரி பார்க்குறேன் நானும். அப்போ மறுபடியும் தொட்டு அவனை சுகமாக்கினார்னு பார்க்குறான். அப்போ ஒரு ஸ்டேஜில் அவன் நடக்கிற மனுஷனை மரம் மாதிரி பார்த்தான்னு அது எப்படி இருக்கும்? அப்படி தான் இன்றைக்கி நிறைய விசுவாசிகள், நாம் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இப்போது இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய அளவிலிருந்து சற்று வளர்ந்து போகிறதற்காக இப்பொழுது நான் இதை பேசி கொண்டிருக்கிறேன். ஆதலால் சற்று கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தா அதுபோல் ஆயிரும். அல்லது பிசாசுடைய வார்த்தைகள் இந்த உலகம் நம்மிடத்தில் பேசுகிறதே, அதெல்லாம் நன்மையெல்லாம் நடக்க முடியாது, இந்த உலகத்தில் பொய் சொல்லாமல் பிழைக்க முடியாது, அப்படியெல்லாம் இந்த உலகம் சொல்லுகிறதே, அதை நம்பக்கூடாது. அப்போ 2 விஷயம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே ஜீவனை கொடுக்க, அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பரிபூரணப்பட, அதற்காக இயேசு வந்தேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த உலகத்தின் மூலமாய் அல்லது தன்னுடைய தானாக அவன் ஆவியிலே நம்முடைய உள்ளத்தில் பேசுகிற காரியங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. மனிதர்கள் நம்மிடத்தில் பேசுகிறார்கள், உலக சூழ்நிலைகள் நம்மிடத்தில் பேசுகிறது. எப்படி தேவன் நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறாரோ அதுபோல் பிசாசு நம்முடைய உள்ளத்தில் நினைவுகளை, சிந்தைகளை உண்டாக்குகிறான்.
நாம் தான் பார்த்து தேவனுடைய சிந்தை எது, பிசாசுடைய சிந்தை எது, தேவனுடைய வார்த்தை எது, பிசாசுடைய வார்த்தை எது என்பதை நாம் தெரிந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அதை நம்ப சொல்லுகிறார். நாங்கள் தான் நம்புகிறோம்ல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் கேட்குறேன், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு போட்டிருக்குல்ல, அந்த வசனம் மாறாதில்ல. அப்போ தழும்புகளால் குணமான பேர் எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னும் எத்தனையோ காரியங்களில் சுகமடைஞ்சாலும் இன்னும் என்னென்னமோ காரியங்களில் சுகமடையாமல் பதில் கிடைக்காம ஏறக்குறைய எல்லா விசுவாசிகளும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அப்போ ஏதோ ஒரு அளவு வரைக்கும் வளர்ந்தோம், அப்புறம் அதுக்கு மேலே வளர விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ எது தடுக்கிறது என்று பார்த்தால் நம்முடைய அவிசுவாசம். அந்த சீஷர்கள்லாம் போய் அந்த பிசாசு பிடிச்ச ஒருத்தன்ட்ட இருந்த அந்த ஒரு சிறு பையன்ட்ட அந்த பிசாசை விரட்டி விடுறதுக்கு பார்த்தாங்க, அது முடியலை. கடைசிக்கு இயேசுநாதர் விரட்டி விட்டார். இப்போ சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் ஏன் விரட்டி விட முடியாமல் போச்சு அப்படின்னா, அது உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் அப்படின்னுட்டார். காற்றையும் கடலையும் ஏண்டாப்பா நீங்களே அதட்டி இருக்கலாமே அப்படின்னா சொல்லிவிட்டு சொல்கிறார், நீங்கள் அற்ப விசுவாசிய. பேதுரு தண்ணீரில் நடக்கிறேன்னா நடந்துட்டு திடீர்னு காற்றையும் கடலையும் பார்த்து மூழ்க தொடங்கிட்டான். அற்ப விசுவாசிங்கிறாரு. ஆனால் நூற்றுக்கு அதிபதி ஒருத்தனை பற்றி சொல்லும்போது, கானானிய ஸ்திரியை பற்றி சொல்லும்போது உன் விசுவாசம் பெரியது அப்படின்றாரு. அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தின்படி சகலத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். மற்ற யாவருமே 2 குருடர்கள் வருகிறார்கள், இதை செய்ய இந்த கண்களை திறக்க எனக்கு நான் வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா அப்படி கேட்குறாரு. ஆம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னாரு. அவர் கண்கள் திறந்தது. இப்போ எல்லாமே நம்முடைய விசுவாச அளவின்படி தான் சகலமும் நடக்கிறது. விசுவாசத்தின்படி நடக்கிறது, விசுவாச அளவுக்கு தக்கதாக நடக்கிறது. ரெண்டும் உண்மை. நம்முடைய விசுவாசம் என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்படலை. அப்புறம் இந்த அளவுக்கு வரைக்கும் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், அதுக்கு மேலே முடியாது. அப்போ ஏதோ விசுவாச அளவு ஒரு அளவு இருக்கிறது. இன்றைக்கு இந்த விசுவாசத்திலே சற்று நாம் வளரும்படியாக அது பற்றி சில வார்த்தைகளை எங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பைபிளில் எல்லா வாக்கு தத்தங்களும் நம்முடைய நன்மைக்காக எழுதியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிறந்தது முதல் பரலோகம் போய் சேர வரைக்கும் நமக்கு தேவையான ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வயது காலங்களிலும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் வாக்குத்தத்த வசனங்கள் மூலமாய் கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை விசுவாசித்தா அந்த காரியம் நடந்துருது. ஆக இந்த வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசிக்கிறது நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ஒரு வசனம் நம்முடைய உள்ளத்தில் பேசும். பார்த்தீங்களா, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தேவனுடைய வார்த்தை இந்த வாக்கு தத்தங்களிலே ஒன்று நம்முடைய உள்ளத்திலே பேசுகிறது. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். நம்மில் அநேகர் இன்னும் பலவீனராயும் வியாதி உள்ளவர்களாயும் இருக்கிறோம். இது கர்த்தருக்கு சித்தமா? இல்லை. அப்போ கர்த்தருக்கு சித்தம் எது? நாம் சுகமுள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து பிசாசுடைய கிரியைகளை அழித்து கர்த்தருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய பலசாலிகளாக இருக்கிறதே கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இங்கே ஏறக்குறைய எல்லாருமே ஏதோ ஒரு வியாதியிலே ஒரு பலவீனத்தில் இருந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படுவாரா என்றால் நிச்சயமாக சந்தோஷம் கிடையாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன விசுவாசம்? அவருடைய வார்த்தை எல்லாத்தையும் விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையெல்லாம் என்ன சொல்லுது? நான் உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன். உன்னுடைய சுகத்துக்காக, உன்னுடைய பொருளாதாரத்துக்காக, உன்னுடைய சமாதானத்துக்காக, உன்னுடைய சந்தோஷத்துக்காக, ஜனங்கள் மத்தியில் நீ உயர்த்தப்படும்படியாக, நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கைக்காக, எல்லாவற்றுக்காகவும் நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சிலுவையில் இருக்கும்போது முடிந்தது, நான் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டேன் என்று முடிந்தது என்று சொல்லுகிறார்.
அப்படியானால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இப்பொழுது அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் மூலமாய் இயேசு சிலுவையிலே நமக்காக சம்பாதித்த எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வது நம்முடைய அவசியம். நம்முடைய 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 பங்காக இருக்கிறது, பொறுப்பாக இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு விசுவாசிக்கிறீங்களோ அப்படி நடக்கும். அதானே இப்போ நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அது நடக்கும். இப்போ யோபு கூட இந்த மாதிரி தப்பு தண்டா நடந்துருமோன்னு சொல்லி பயந்த காரியம் அவனுக்கு வந்தது. அது பயம் வந்து அது ஒரு விசுவாசம்தான், அது நெகட்டிவ் சைடு. அப்போ நன்மையான காரியங்கள் வரும்னு நம்பினா சந்தோஷமாக, உற்சாகமாக, ஆர்ப்பரிப்போட அல்லேலூயா அப்படின்ட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒன்றும் சரியில்லை, ரொம்ப தடையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, ஒரு அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைச்சி சம்பளம் நல்ல சம்பளம் இல்லை, போக்குவரத்துல எல்லாம் பிரச்சனை, வீட்லேயும் சமாதானம் இல்லை, இப்படி காரியங்கள்லாம் இருக்குது பார்க்குறோம். ஆனால் இப்படி எல்லாவற்றிலும் சோர்ந்து போகிறதுக்கு கர்த்தர் விடவில்லை. நாம் எழும்பி பிரகாசிக்கிறத விரும்புகிறாரு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் அப்படி சொல்கிறாரு. எழும்பு எழும்பு அப்படின்னு கர்த்தர் சீயோனை பார்த்து சொல்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு அவசியத்துக்குள்ளே வருகிறோம். அப்படி எப்படி எழும்பி பிரகாசிக்கிறது? அவருடைய வார்த்தையை நம்புறது. கர்த்தர் இஸ்ரவேலர்கிட்ட சொல்லி நீங்கள் போய் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. வேவு பார்க்க போயிட்டு திரும்பி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, அங்கே ராட்சதர்களை கண்டோம், நாங்கள் அவர்களுடைய பார்வையில் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தால் எங்களுடைய பார்வைக்கு அப்படி தான் இருந்தது, நம்ம போய் பிடிக்க முடியாதுன்ட்டாங்க. கர்த்தர் சொன்னார், போ பிடிச்சிக்கன்னு, நான் தர்றேன், உனக்கு கொடுத்துருக்கேன்னு. ஆனால் இவங்க முடியாதுன்ட்டாங்க. அவங்க விசுவாசன்னா போய் பிடிக்க முடியாதுன்னு அப்படியே ஆகிப்போச்சு அவங்களுக்கு. ஆனால் எரியோ கோட்டையும் அதோடைய ராஜாவையும் அது யுத்த வீரரையும் நான் உனக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு கர்த்தர் யோசுவாட்ட சொல்கிறாரு. அவன் நம்பி போனான். கடைசிக்கு சுற்றி சுற்றி ஆர்ப்பரித்தான், கோட்டை விழுந்துருச்சு. அப்போ விசுவாசித்து போன ஒரு ஆள், விசுவாசித்து போக மாட்டேங்கிற ஒரு கூட்டம், அந்த விசுவாசிக்க மாட்டேன், அதாவது விசுவாசிக்காமே இருந்த அந்த கூட்டம் கடைசியில் வனாந்தரத்தில் செத்து போச்சு. ஆனால் சொல்லுவீங்க, கர்த்தர் எகிப்திலேருந்து இஸ்ரவேல் தேசத்தை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார். ஆமாங்க. ஆனால் வழியில் ஒரு கூட்டம் செத்து போச்சு, அதை என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி செத்து போகிற கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. நாம் போய் கானான் தேசத்தில், வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் போய் சேர்றவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளை விசுவாசி. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். நீதிமான் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படி எழுதியிருக்கு. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு எழுதியிருக்கு. அப்போ இந்த வசனங்கள்லாம் பொய் தானா? அது அவர் என்ன தான் வாக்குத்தத்தம் சொன்னாலும் நமக்கு நடக்கலை இல்லை அப்படின்னாக்கா அப்போ அந்த வசனங்கள் பொய்யா, நம்ம ஒழுங்கு இல்லையா? இந்த இடத்துல நாம் சற்று நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தேவன் சத்தியபரர், பொய் உரையாதவர். தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்போ ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அழைச்சா ஐக்கியத்தில் எல்லாமே கிடச்சிடும். அந்த ஐக்கியத்துக்குள்ளே மக்கள் நம்ம வர்றதில்லை. ஏதோ சில காரணங்களை சொல்லி கிறிஸ்துவோடு கிடக்கிற ஐக்கியத்தில் குறைவு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் குறைவு இருக்கிறது. அதை கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து வசனங்களை பார்த்து, வசனங்கள் மூலமாய் நீங்கள் இயேசுவை பார்த்து, வசனங்கள் மூலமாய் அவர் கொடுக்குற அந்த நன்மைகளை சுதந்திரிக்கிற அந்த வேலையை குறித்து சொல்லுகிறார். ஆதலால் இங்கே நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து சுதந்திரிக்க வேண்டும். எல்லாமே கர்த்தர் இலவசமாக கிருபையாக தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இலவசமாய் தான் கொடுத்தாரு. ஆனால் அதெல்லாம் கிருபையாக இருந்தாலும் நீங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே எழுதியிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரம்
எபேசியர் 2வது அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. திரும்ப சொல்கிறேன், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபைன்னா அவர் எல்லா நன்மையும் உங்களுக்கு இலவசம் எடுத்து வச்சுருக்கிறேங்கிறாரு, சிலுவையில் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன்றாரு. அதை நீங்கள் விசுவாசத்தால் தான் சுதந்திரிக்க முடியும். கிருபை இருந்து விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அதில் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிருபை இல்லைன்னா அதுவும் நடக்காது. அப்போ கிருபை இருக்கணும், அதை விசுவாசத்தினால் எடுத்துக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கான கிருபை இருந்தது, விசுவாசம் ரட்சிக்கப்பட்டான். இப்போ சுகத்துக்கான கிருபை அங்கே இருக்கிறது, அதை விசுவாசித்து பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கலைன்னா ஒன்றும் நடக்காது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, பவுல் கூட தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற முள் நீங்கும்படி போய் 3 தடவை ஜெபம் பண்ணானா. அவர் என்ன சொல்லிட்டாராம், என்னுடைய கிருபை உனக்கு போதும்னு சொன்னாராம். அதாவது கிருபை ஏற்கனவே இருக்குது, அதை விசுவாசித்து அந்த முள்ளிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு கிருபை அங்கே இருக்குது. ஆனால் இவனுக்கு அதை எல்லோரும் ஒரு அளவு வளர்ந்துட்டு அதுக்கு மேலே முடியாமல் விடுறது இருக்கு இல்லையா. இப்போ எம்ஏ வரைக்கும் முடிச்சுட்டு ரிசர்ச் போகலை, அல்லது பிஏ முடிச்சுட்டு எம்ஏ போகலை, அல்லது 12th முடிச்சுட்டு பிஏ போகலை, இது டிகிரி போகலை, அப்படியெல்லாம் சில இது இருக்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் போராட்டங்கள் அதிகமாக இருக்குது. அதுபோல் பவுலுக்கு அவனுக்கு கிடைத்த வெளிப்பாட்டு நிமித்தம் ஒரு பெரிதான போராட்டம் இருந்தது. அந்த சரீரத்தில் பெரிய முள்ளாய் இருந்தது. அது அவனை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருந்தது. அதை போக்குறதுக்காக 3 தடவை ஜெபம் பண்ணானா. அது ஜெபத்துக்காக பதில் கொடுத்து அந்த முள்ளை நீக்கெல்லாம் செய்யலை கர்த்தர். அவர் என்ன செஞ்சிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ட்டார். நம்ம என்ன நினச்சிடறோம், உடனே அதுக்கு மேலே உனக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டதாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த முள்ளிலிருந்து அந்த பிசாசு குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கான அவனுடைய பிடியிருந்து விடுதலையாக அவனை துரத்த, அவனை மேற்கொள்ள, அவனிடத்தில் அவனை ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். நாம் அப்படி புரிஞ்சுக்கிறாம இல்லை அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்ட்டார்ன்றது மாதிரி நினச்சிக்கிறோம். ஆனால் அவர் கிருபையினாலே எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். கிருபையினாலே நீங்கள் இயேசுவை போல மாறுகிறதற்கான அந்த காரியங்களை கொடுத்துருக்கிறார். இயேசுவை போலன்னா அப்புறம் இயேசுவுக்கு முன்னாடி எந்த பிசாசு நிற்கும்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்னார். அவரோட பேரை சொன்னால் எல்லா பிசாசும் ஓடுதுன்றார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஓட மாட்டேங்குதுன்றோம். அப்போ அவர் ஓடுங்கிறாரு, நம்ம ஓட மாட்டேங்குதுன்றோம். இது இந்த லடாய் பார்த்திங்களா? இங்கே நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும். இப்போ நான் சொல்கிறேன், அந்த விசுவாசித்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். விசுவாசம்னு என்ன? தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை நம்புறது விசுவாசம். அவர் சொல்கிற மாதிரி நம்ப முடியலைங்கிறது அது அவிசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பிட்டோம்னா அது விசுவாசம். அது நம்ப முடியலைங்க, அது நம்புகிற அளவுக்கு அது அப்படி இல்லைங்க, எங்களால் அந்த வார்த்தையை நம்ப முடியலைங்க. இப்போ இந்த அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள்ங்கிறத நம்ப முடியாமல் தானே என்ன வியாதியாக இருக்கும். இதை எல்லோரும் நீங்கள் ரியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இதை நான் சாதாரண எடுத்துக்காட்டில் சொல்கிறேன். எனக்கும் போராட்டங்கள் உண்டு. நான் அப்படி விசுவாசித்து தான் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. விசுவாசித்தா பெற்றுக்கொள்ளுவோம், விசுவாசிக்கலைன்னா அந்த லெவலில் அப்படியே இருந்து பரலோகம் போய் சேருவோம். ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிறாரா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அப்படி சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? நீ விசுவாசித்தா அநேக நன்மைகளை சுதந்திரிப்பாய், நீ நல்லா இருப்ப,
பிசாசை ஜெயிக்கிறது கர்த்தருக்கு சந்தோஷம், நீ பிசாசை ஜெயிக்கிறது கர்த்தருக்கு சந்தோஷம். அதனால் நீ விசுவாசா நீ ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னா, நான் போய் துரத்த போனேன் போக மாட்டேங்குது அப்படின்னா, அங்கே நேர ஆப்போசிட்டாக நம்ம பேசுகிறோம். அது கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு காரியமா? இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டவும் அழுக்கும் அதிகாரம் கொடுக்குறேன், இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றாரு. நம்ம கட்ட அவிழ்க்க நமக்கு அதிகாரம் இருக்குன்னா, நம்ம ஒன்றையும் கட்டவும் முடியல அவுக்கவும் முடியலன்னா வசனத்தை நம்பவில்லை. சிலர் சொல்லிடுறாங்க, அந்த சாவியை திறவுகோலை பேதுருட்ட கொடுத்துட்டாருங்க, நம்மக்கிட்ட இல்லைன்றாங்க. இந்த கொடுமை என்ன செய்ய? பேதுருட்ட கொடுத்தா நம்மக்கிட்ட ஏன் சொல்லணும்? அவர் பேதுருட்ட தான் பேசினார். ஆனால் சபைக்கு ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட பேசியிருந்தார். அந்த தலைமுறையில் அவன் இருந்தான். அவன் மட்டும் இல்லை, கூட இருந்த எல்லா சீஷர்களுக்கும், எல்லாம் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனே ஆதாமுக்கு தான் அதிகாரம் கொடுத்தாரு, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆதாம் தேவனுடைய சார்பாக பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் இருந்ததே. அவனை மீட்டார்னா என்ன அர்த்தம்? பழைய இடத்துக்கு கொண்டு போயிட்டார்னு அர்த்தம். ரட்சித்தார்னா ஆபத்திலிருந்து காப்பாற்றுறது. ஆனால் மீட்டார்னா அவன் எந்த இடத்துலேருந்து விழுந்து போனால் அந்த இடத்துக்கு மறுபடியும் கொண்டு போய் சேர்த்து அவனுடைய எல்லா நன்மைகளையும் கொடுக்குறது. அப்படி பார்த்தா பூமியை ஆளக்கூடிய அதிகாரம் ஆதாமின் சந்ததியாக இன்றைக்கி இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லாரையும் பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளக்கூடிய, நம்முடைய உலகத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய கிருபை அங்கே இருக்கிறது. அதை நாம் நம்ப வேண்டும். அதை நம்பினால் அது நடக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் அப்படியே கவனித்து பாருங்கள், எதை நம்ப முடியுது எதை நம்ப முடியல அப்படி பாருங்கள். நம்ப முடியலங்கிறது ஈஸி, நம்புகிறேன் ஆனால் எனக்கு முடியலை. இந்த ஒருத்தன் சொன்னான்ல, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்டான். அப்போ அங்கே ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறத நீங்கள் அதில் பார்க்குறீங்க. அப்படியானா இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இவருடைய வார்த்தையை நம்புகிறேன்னு தீர்மானிக்கணும். அந்த விசுவாசத்துக்கு ஒரு அதோடைய அர்த்தத்தை சொல்கிறேன். விசுவாசம் என்றால் என்ன? அதுக்கான அர்த்தம், டெஃபினிஷன். தேவனுடைய வார்த்தை, இன்ஸ்பைட் ஆஃப் கான்ட்ரரி எவிடன்சஸ், தட் இஸ் பிலீவிங் காட்ஸ் வேர்ட் இன்ஸ்பைட் ஆஃப் கான்ட்ரரி எவிடன்சஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். விசுவாசம்னா பிலீவிங் காட்ஸ் வேர்ட் இன்ஸ்பைட் ஆஃப் கான்ட்ரரி எவிடன்சஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதாவது எதிர்மறையான சூழ்நிலைகளிலே எவிடன்சஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க அங்கே வாய்ப்பே இல்லைங்கிற அப்பேற்பட்ட இடத்துல சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும் என்று நம்புவதே விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்போ நம்ம சூழ்நிலைகள், எரியோ கோட்டை அடைச்சிருக்கு, செங்கடல் அங்கே இருக்குது, யோர்தான் நதி இருக்குது, என்ன பண்ணுறது? ஆனால் இந்த சூழ்நிலைகளெல்லாம் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ அவுட்டு அப்படி சொல்லுது. அப்போ இந்த சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் விரோதமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் என்று நம்புவதே விசுவாசங்கிறார். பிலீவிங் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையை நம்புறது, இன்ஸ்பைட் ஆஃப் கான்ட்ரரி எவிடன்சஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். எவ்வளோ எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும், சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் என்று நம்புவதே விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில் இருக்கிற வியாதி, பலவீனம், வயிற்ற வலிக்குது, கை கால் வலிக்குது, கண் வலிக்குது, ஏதோ ஒன்று, சரி மருந்தெல்லாம் போய் போட்டுக்கிறான், ரைட்டு. ஆனால் அப்படி மருந்தை போட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தால் அது சரியில்லை. அப்போ மருந்து போட்டு சுகமாகிறது சரின்னு நினைக்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தையினால் சுகமாகிறத ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? அதுதான் பெர்மனெண்ட்டு. அவருடைய வார்த்தையினால் சுகமாகிறது தான் பெர்மனெண்ட்டு, நிரந்தரமானது. அப்படியான அவருடைய வார்த்தையினால் சுகமாக முயற்சி பண்ணணும். உடனே வயிற்று வலிக்குன்னா ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் மருந்து வாங்கிட்டு வந்துட்டு ஓகே சரியாக போச்சு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், இது மருந்துனால. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினாலே அவர் சம்பாதித்த அந்த சுகம், பலன், ஆரோக்கியம், அது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் போதும்னு இப்படியே போகிறது, உலகத்தார் மாதிரியே போகிறது.
அது பேர் விசுவாசி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரலோகம் போயிடுவோம். ஆனால் அவர் இந்த பூமியில் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமையே அப்படியே போய் பரலோகம் போயிடுறது, அப்படியே பரலோகம் போயிடலாங்க அப்படின்ட்டு போகிறது. போகலாம், நான் அதை குறை சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் தீர்மானித்தால் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் நம்பலாம், விசுவாசிக்கலாம். அந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் சுகத்தை பெறலாம், அந்த வார்த்தையினாலே சமாதானத்தை பெறலாம், அந்த வார்த்தையினாலே தேவனுடைய சந்தோஷத்தை பெறலாம், அந்த வார்த்தையினாலே குடும்ப ஆசீர்வாதங்களை பெறலாம், அந்த வார்த்தையினாலே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், அந்த வார்த்தையினாலே இந்த சமுதாயத்தில் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். அது எல்லாத்துக்கும் பைபிளில் வசனம் இருக்கா இல்லையா? இந்த வார்த்தையை நம்பினா சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையால் உனக்கு பலிக்கும். போகையிலே வருகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வீட்டிலையும் வெளியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. சத்துருக்கள் ஒரு வழி வந்து ஏறு வழியாக ஓடி போவாங்க. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதுனால ஜனங்களெல்லாம் உங்களுக்கு பயப்படுவாங்க. நீ கடன் வாங்கிறதில்ல, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ வாளாகாமல் தலையாவ, கீழாகாமல் மேலாவ. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதுனால் பூமியின் ஜனங்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள். அப்படி எழுதியிருக்கேன். கடன் வாங்கிறதில்ல, கடன் கொடுப்பேன்னு எழுதியிருக்கேன். இதெல்லாம் அப்போ பொய்யா? இதை நம்பலாமா வேண்டாமா? ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாரு, நமக்காக தான் அதெல்லாம் செஞ்சார். நம்ம நிறையா சம்பாதிச்சு வச்சு நம்மளால் அனுபவிக்க முடியலன்னு என்ன சொல்கிறேன்? இப்போ நம்ம அப்பா அம்மா நமக்கு நிறையா சம்பாதிச்சு வச்சாங்க, அதை நம்ம அனுபவிக்காமல் விட்டுவிட்டு எவனை வந்து அதை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான்னா அது சந்தோஷமானதா? இப்போ தேவன் நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வச்சுருக்க, பிசாசெல்லாம் சுருட்டி கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருந்தா அப்போ அந்த நன்மையை நீங்கள் சுதந்திரிக்காமல் இருந்தால் கர்த்தருக்கு சந்தோஷமா? அதனால தான் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு. இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க தீர்மானிக்கிறேன். இன்ஸ்பைட் ஆஃப் கான்ட்ரரி எவிடன்சஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். எவ்வளோ எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அந்த எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல தீர்மானிக்கலாமா? இப்போ நான் சாதாரண எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானேன். அவர் நம்முடைய வியாதிகளை தருத்தரத்தை எல்லாம் சுமந்தார்னு எழுதியிருக்கு. அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம்னு பழைய ஏற்பாட்டில், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனோம்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் அங்கே எழுதியிருக்கிறாரு. அப்போ அவருடைய தழும்புகள் தான் நாம் சுகமாகறதுக்காக கர்த்தர் கொடுத்தது. அவர் உன்னை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார் அப்படி சொல்லியிருக்குது. கர்த்தர் உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போலாகிறது. அப்படி தானே எழுதியிருக்கு. இதை நம்பினா அது நடக்கும். அதை நம்ப சொல்கிறாரு. நம்புகிறேன்னு சொல்கிறான், ஆனால் இருதயத்துக்குள்ளே அந்த விசுவாசம் அங்கே இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்களா? அதை நம்ம பார்த்து இப்போ சரி பண்ணணும். அதை சரி பண்ணலாம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவரும் உங்களோட தான் இருக்கிறாரு. விசுவாசத்தை ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார், விசுவாசம் ஆரம்பிச்சிச்சு. திரும்ப திரும்ப என்னத்தையோ சொல்கிறாரு, விசுவாசம் வளருது. அதை வளர்ந்து பூரணமாக்கணும். நாம் அதுக்கு இடம் கொடுப்போம், காரியம் நடக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் உயருவே, என் தேவனால் உயருவே, என் தேவனால் உயருவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு?